ஆர்டர்ஸ் மேலே யூபிஐ பண்ணால் தான் நம்மளுக்கு கைஸ் கேமரா விழுந்துருச்சு கீழே. 15 ஆர்டர் பண்ணிட்டேன், 1 ரூபா கூட கைக்கு வரல கைஸ். இன்றைக்கி நம்மளுக்கு எவ்வளோ கமிஷன் வந்திருக்குன்னா, உலகின் தலை சிறந்த சொல் செயல், செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கைஸ், தீஸ் லோகேஷ், வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ கைஸ். இன்றைக்கி தான் டே 11 ஆஃப் நம்மளோட டெலிவரி சீரிஸ். இந்த விளாகில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கமிஷன் வருது இந்த டெலிவரி சீரீஸில், அதுதான் இந்த விளாகில் பார்க்க போகிறோம். இன்னும் எக்கச்சக்கமான விஷயம்லாம் நான் மோட்டோ விளாகிங் சொல்கிறேன், வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். இப்போ தான் வீட்டுக்கிட்ட கிளம்பியாச்சு. இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக 9 o'clock ஆகிட்டுருக்கு கைஸ். சே, இன்றைக்கி வேறு சண்டேன்ட்டு நான் சத்தியமாக யோசிச்சு கூட பார்க்கல. இன்றைக்கி சண்டே சுத்தமாக டெலிவரிலாம் எதுவுமே பண்ண முடியாது கைஸ். நான் இன்றைக்கி வேறு கமிஷன் எவ்வளோ வருதுன்னு நான் லாஸ்ட் விளாக்லேயே சொல்லியிருந்துருப்பேன். இன்றைக்கி டோட்டல் ட்ராப் தான் எனக்கு தெரிஞ்சு வெளியும். ஏன்னா இன்றைக்கி சண்டே இல்லையா, மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் எல்லாமே வெளியே போயிருந்துருப்பாங்க. இன்றைக்கி ப்ராப்பராக ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் டெலிவரி ஆகிறது ரொம்ப பெரிய கஷ்டம் கைஸ். அதனால தான் சரி இருங்க பார்த்துக்கலாம், அதுக்கு என்ன, அதுக்குன்ட்டு சோர்ந்து போகக்கூடாது, ஏதோ ஒன்று பண்ண வேண்டியதான், அவ்வளோதான். ஆனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு கேஸ், கிட்டத்தட்ட 9 o'clock ஆகிடுச்சு. ஐயோ ஐயோ, இன்றைக்கி வேறு ஏதோ ஸ்பெஷலாக ஒரு டிஷ்ஷு ட்ரை பண்ணியிருந்தேன் காலையிலே, எஸ்பின்ட்டு. நான் அது வேறு இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன், அதனால தான் ரொம்ப லேட்டு. என்ன ஸ்பெஷாலிட்டின்னா என்னது, அந்த பரோட்டாக்குள்ளே சிக்கனில் ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சிக்கனு எக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. அது சாப்பிட்டு வர்றதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு கைஸ். ஒரு வேறு லெவல் டிஷ் தான் கைஸ். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் ஒரு ப்ரோக்கு சாரி சொல்லணும். என்ன காரணம்னா, நேற்று நம்ம கிட்டத்தட்ட 23 யூடி வச்சுருந்தோம். யூடினா அன்டெலிவர்டு, ஃபெயில் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கு நான் எடுத்துன்னு போய் அந்த அண்ணன் காட்டியிருந்தேன். அந்த அண்ணன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். என்ன தம்பி இவ்வளோ வச்சுருக்கே, என்னை கஸ்டமர் என்னை மேலே மேனேஜரில் திட்டுவாங்க, அது இது சொல்லியிருந்தார். நான் என்னென்ன பண்ணுறது, கஸ்டமர் யாருமே ஃபோன் லிஃப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது, நீ 2 வாட்டியில் 3 வாட்டி கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் எல்லா கஸ்டமருக்கும் 2 வாட்டி தான் ட்ரை பண்ணியிருந்தேன் கைஸ். 2 வாட்டி ட்ரை பண்ணால் கஸ்டமர் கிட்டத்தட்ட 4 வாட்டி ஃபோன் கால் போகும். நான் 3 வாட்டி ட்ரை பண்ணால் கிட்டத்தட்ட 6 வாட்டி ஃபோன் கால் போகும். அதனால தான் சரி, அதனால நேற்றெல்லாம் பேனிக் ஆகிட்டார். இந்த மாதிரி நம்மளை திட்டுவாங்கோ மேனேஜரு, நைட்டு ஃபோன் பண்ணி அவள் திட்டுவா, அது திட்டுவா, இது திட்டுவான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் சரி, இன்றைக்கி யூடி மொத்தம் கம்ப்ளீட் பண்ணிடணும் கைஸ். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 30 ஆர்டர் வந்தால் போதும், எனக்கு ஜாஸ்தி வேணாம். ஏன்னா ரொம்ப ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, எல்லாம் தலை மேலே போட்டுன்னு ஒன்றுமே டெலிவரி ஆகலாம், மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடும். இருங்க கைஸ், எத்தனை ஆர்டர் வருதுன்ட்டு சொல்கிறேன் கைஸ். ஃபைனலாக நம்ம ஷிப்மெண்ட்லாம் நம்ம பிக்கப் பண்ணியாச்சு. இன்றைக்கி எத்தனை ஷிப்மெண்ட்னா, நேற்றை விட இன்னும் கம்மி தான். கிட்டத்தட்ட 68 ஷிப்மெண்ட் கொடுத்துருக்காங்க கைஸ். இன்றைக்கி சண்டே நினச்சின்னு சரி கம்மியாக தான் வரும்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ வந்துருச்சு. இன்றைக்கெல்லாம் இதெல்லாம் டெலிவரி ஆகுமான்னு தெரில. ஏன்னா சண்டே இல்லையா, மேக்ஸிமம் யாருமே ஊரில் இருக்க மாட்டாங்க கைஸ். நம்ம நினச்சிப்போம் சண்டே எல்லாம் ஊரில் தான் இருப்பாங்க, வீட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் ஒருத்தம் கூட இருக்க மாட்டாங்க கைஸ். தம்பி நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன், தம்பி இல்லை நான் ஊருக்கு போயிருக்கேன், இந்த மாதிரி கதை கட்டுவாங்க கைஸ். ஒருத்தன் நான் உங்களுக்கு நேற்றே சொல்லியிருந்திருப்பேன் கைஸ், இந்த ஒர்க்கு நம்மளுக்கு செட் ஆகாதுன்ட்டு. என்ன ப்ராப்ளம்னா, நேற்று ஆஃப்டர்நூன் நினைக்கிறேன் ஒரு கஸ்டமர்கிட்ட கால் பண்ணியிருந்தேன். ரொம்ப சீப்பாக பேசுகிற மாதிரி பேசினார் கைஸ். அப்படி டெலிவரினா அப்படி தான் இருக்கும்ன்ட்டு உங்களுக்கெல்லாம் தெரியும். ரொம்ப கேவலமாக பேசினார். அது ஏன் எதுக்கெல்லாம் தெரியாது, அது சொல்லக்கூட கூடாது கைஸ். அப்படி பேசினார். சரி விடுங்க, டெலிவரினா அப்படி இப்படி தான் இருந்தாகணும், எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும் கைஸ். நான் அந்த அண்ணாவை கேட்டிருந்தேன்னா என்னென்ன ஆச்சு, என்னால் தான் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை நேற்று என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்ட்டு. இல்லை நான் பேசி சொல்லியிருந்தேன் அந்த அக்காவுக்கு, புது பையன் ஓவர்லோடு இருந்ததுனால இன்னுமே கால் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருந்தான் அப்படின்ட்டு சொன்னாங்க.
நீங்கள் எதுக்கு ஓவர்லோடு கொடுத்தீங்க திரும்ப அந்த அக்கா. நம்ம எப்படி கேட்டாலுமே அதுக்கு ஏதோ ஒரு கொஷன் இருக்குது கைஸ். இத்தனைக்கும் ஒரு லேடி தான் அந்த அண்ணாவை கொஷன் பண்ணுறது. பார்த்துக்கங்க அந்த அம்மா எப்படியா பட்டதுன்ட்டு யோசித்து பார்க்கணும். ஓ மை காட். சரி விட்டு தள்ளுங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்ம எந்தெந்த பிளேஸுக்கு நம்ம போக போகிறோன்னா, பேரலஸ் ரோட், சாந்தி லே அவுட், டிடிடி கல்யாண மண்டபம், சோமையா ஸ்ட்ரீட், அதுக்கப்புறமா மரிமான் வீதி. இந்த 4 ஏரியா கம்ப்ளீட் பண்ணோங்க கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோமையா ஸ்ட்ரீட்டு, டிடிடி கல்யாண மண்டபம், சாந்தி லே அவுட், மரிமான் வீதி ஒரு செட்டு. பேரலஸ் ரோடு மொத்தமே ஒரு செட்டு. ஏன் அப்படின்னா பேரலஸ் ரோடில் அத்தனை பேர் புக் பண்ணுவாங்க கைஸ். அத்தனை பேர் புக் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 40-50 பேர் புக் பண்ணுவாங்க. இதே சாந்தி லே அவுட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்லலாம் ஒரு 30-40 பேர் புக் பண்ணியிருந்தாங்க. இப்போ அப்படி படிப்படியாக டவுன் ஆகிடுச்சு. என்ன ஆச்சுன்னு தெரில சாந்தி லே அவுட்டுக்கு. வீக்கெண்டா மந்த்து ஸ்டார்டிங் தானே, என்னவோ கேல்குலேஷன் தெரில. சரி விடுங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா, நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிறது ஃபஸ்ட்டு முடிச்சிடணும் கைஸ். அதுக்கப்புறமா கஷ்டமாக இருக்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்துக்கினே கஷ்டமாக இருக்கிறது நம்ம எடுத்துக்கினே வச்சுக்கோங்களேன், ரொம்ப பெரிய கஷ்டம். அதிலே இருந்து இதெல்லாம் கஷ்டமானு நம்மளுக்கு ஃபீல் ஆகிடும். அதனால தான் ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்கிறது கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டஃப்பாக இருக்கிறது போகலாம் கைஸ். இருங்க எவ்வளோ கமிஷன்ஸ் வருதுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நிறைய கமிஷன்ஸ் வரும் கைஸ், எக்கச்சக்கமான கமிஷன்ஸ் வரும். ஒரு நாள்லாம் நான் 100 ருபீஸெல்லாம் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிருக்கேன். அந்த நாள்லாம் இனிஷியல் ஸ்டேஜில் 100 ருபீஸ்லாம் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிருக்கேன். ஒரு 40லேருந்து ஒரு 100 ரூபா வரையும் கமிஷன் வரும் கைஸ். மேக்ஸிமம் 100 ரூபா. மிச்சம் நார்மல்லாம் ஒரு 40லேருந்து ஒரு 100 வெளியும் வரும். சரிங்க, உங்கள் ஒரு ஆர்டர் இருக்குது, டெலிவரி பண்ணோம். என்னடா டெய்லியும் வந்து இங்கே நான் நிற்கிறேன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா இங்கே தான் கைஸ் எனக்கு கொடுத்துருக்கிறது, இந்த இடம் தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே கொடுக்கல. அதுக்காக தான் நம்ம டெய்லியுமே இந்த ஒரே ஏரியா தான் கவர் பண்ணிகிட்ருக்கோம். இருங்க கைஸ். ஓ மை காட், இன்றைக்கி சண்டே. காலையில் இவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன், அதே போக போக பாருங்கள் எவ்வளோ டல்லாகிடுவன்ட்டு. நான் ஓடிபி వస్తున్నా. ఓటీపీ நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே அட்வான்டேஜ் தான் கைஸ். உங்களுக்கு 13 ருபீஸ் ப்ளஸ் ஒரு 5 ருபீஸ், மொத்தம் 18 ருபீஸ். அப்போ கணக்கு பார்த்துக்கோங்க. அதே கேஷ் ஆன் டெலிவரி பண்ணால் நம்மளுக்கு அதில் ஒரு 2 ரூபா 3 ரூபா அப்படி வரும் கமிஷன்ஸ். எல்லா விதத்துலேயும் கமிஷன்ஸ் தான் வரும் ஒரு அளவுக்கு. அது ரீசெண்டாக தான் அந்த இது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆர்டர்ஸ் மேலே யூபிஐ பண்ணால் தான் நம்மளுக்கு 5 ருபீஸ் கிடைக்கும். அப்போ மொத்தம் 18 ருபீஸ். இதே நீங்கள் வில்லேஜ் சைடு போனால் வச்சுக்கோங்களேன், ஒரு ஆர்டருக்கு யூபிஐ பண்ணால் தான் 23 ருபீஸ் வரும். 18 ப்ளஸ் ஒரு 23 இல்லை 21 ருபீஸ் வரும். 23 ருபீஸ் தாங்க, 23 ருபீஸ் வரும் ஒரு ஆர்டர் மேலே. ஓகேங்களா, அது ஒரு மெயின் இம்பார்ட்டண்ட். Cut 260. Okay. ஓகே கைஸ், இப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு ஆர்டர் மேலே எக்ஸ்ட்ரா ஒரு 5 ருபீஸ் வரும். அவங்கள வந்து நம்மளுக்கு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால். கைஸ், கேமரா விழுந்துடுச்சு கீழே, நீங்கள் கீழே விழுந்துருச்சு போச்சு பாருங்கள். அழுக்கு தெரியுதா? இப்படி ஸ்க்ராச்சஸ். வீடியோ எப்படி வருது தெரியலையே. சே,
அதனால தான் கைஸ் ரொம்ப தலைவலி. இந்த கேமரா ஹேண்டில் பண்ணு நம்ம விலாக் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம் கைஸ். டெம்பர் கிளாஸ் தான் பிச்சுட்டேன். இப்போ ரொம்ப டேஞ்சர். இதுக்குன்னா ஒரு 100% இப்போ ரொம்ப டேஞ்சர் கைஸ். ரொம்ப டேஞ்சர். இல்லைப்பா சாமி ஏன்ப்பா. நான் 220 கைஸ். கிட்டத்தட்ட 15 ஆர்டர் நினைக்கிறேன். 15 ஆர்டர் பண்ணிட்டேன். ₹1 கூட கைக்கு வரல கைஸ். ₹1 கூட கைக்கு வரல. இப்போ தான் ஃபஸ்ட்டு ஆர்டருக்கு தான் நான் உங்களுக்கு கேஷ் கைக்கு வந்துக்குது. ₹2 கைஸ் கமிஷன். மொத்தமே ஆன்லைன் பேமெண்ட்டு. எல்லாருமே ஆன்லைன் பேமெண்ட்டு. நான் எங்கடா போகிறது? ஆனால் நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட்டில் விழுந்துடும் அந்த அமௌண்ட் எல்லாமே. ஓ மை காட். இன்றைக்கின்னு பார்த்து யாருக்கு கேட்டுச்சு, இல்லை கடவுளுக்கு கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். சுத்தமாக ₹1 கூட கைக்கு வரல. ஜெகதீஷ் கைஸ். ஆக மொத்தம் ஒரு ₹4 தான் லாபமா காலையிலிருந்து. ஓ மை காட் கைஸ். இப்போ தான் ஒரு செட் ஆஃப் ஆர்டர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கைஸ். கிட்டத்தட்ட எத்தனை ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னா எக்ஸாக்டாக ஒரு 28 ஆர்டர்ஸ். இருங்க உங்களுக்கு ப்ரூஃபே காட்டுறேன். இங்கே பாருங்கள் 28 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் கைஸ். இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்குன்னா எக்ஸாக்டாக 12:38 இருக்குது. 28 ஆர்டர்ஸ் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் கைஸ். ஆனால் இன்றைக்கி மட்டும் மனசாச்சே இல்லை கைஸ். மனசாச்சே இல்லை. 28 ஆர்டர்ஸ்குள்ளே நான் கிட்டத்தட்ட ஒரு பப்ஸுக்கான காசு ரெடி பண்ணிகிட்ருப்பேன். ஒரு எக் பப்ஸ்க்கான காசு ரெடி பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்மளுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா டோட்டலாக ஒரு ₹4 தான் கைஸ் வந்துச்சு. ஜஸ்ட்டு ₹4 தான் நம்மளுக்கு வந்துச்சு. என்னடா இது ₹4 தானா? ஒரு நாளில் 100 எடுத்துகிட்டு போவோம் வீட்டுக்கு. ஆனால் இன்றைக்கி ₹4 தான் வந்திருக்கு. ஆனால் நம்ம புதுசாக ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்கல்ல கைஸ். அதில் எனக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு நிறைய அமௌண்ட் தான் வந்திருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு ₹50 கிட்ட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா பேர் ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணாங்க. அதில் எனக்கு ஒரு ₹5 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் கைஸ். சரி விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறமா போயிட்டு நம்மளோட லஞ்சை முடிச்சுட்டு வந்து நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு போனோம் கைஸ். நான் இன்றைக்கி சண்டே சரி ஒன்றும் நடக்காது, சிம்பிளாக தான் இருக்கும்னு நினச்சேன். பரவாயில்ல, ஒரு அளவுக்கு வாங்க தான் செய்கிறாங்க சண்டே கூட கைஸ். ஃபைனலாக நம்மளுடைய 2வது ட்ரிப் ரெடி. இன்னும் உள்ளே கொஞ்சம் லக்கேஜ் இருக்குது கைஸ். அதெல்லாம் எடுத்துலேருந்து வச்சுன்னு தான் போய் ஆகணும். சரி இருங்க எல்லாம் டெலிவரி பண்ணிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து எவ்வளோ டெலிவரி பண்ணியிருக்கு, இன்றைக்கி என்னென்ன சம்பவம் நடந்திருக்கோ லாஸ்ட்டில் வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஃபைனலாக நம்மளுடைய ஷிப்மெண்ட் எல்லாமே நம்ம அங்கே கொடுத்துட்டு வந்தாச்சு. இன்றைக்கி நம்மளுக்கு எவ்வளோ கமிஷன் வந்திருக்குன்னா ஒரு ₹71 நம்மளுக்கு கமிஷன் வந்திருக்கு கைஸ். இதுதான் நம்மளுக்கு இன்றைக்கான கமிஷன். ஒரு 4 பப்ஸுக்கு ரெடி ஆகும்னு நினைக்கிறேன். 3 பப்ஸ் தான் வரும். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருங்க கைஸ் மோட்டோவெல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் ஃபைனலாக எல்லா ஷிப்மெண்ட்டுமே டெலிவரி பண்ணிட்டு வந்தாச்சு, சப்மிட் பண்ணிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம எத்தனை டெலிவரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னா காட்டுறேன் ப்ரூஃப். 54 4 ஒரு 1 கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆக மொத்தம் 59. அதில் பிக்கப் வந்து 4. அது பிக்கப் என்னன்ட்டு உங்களுக்கு அப்கமிங் விளாக்ஸில் சொல்கிறேன். ஓகேங்களா கைஸ்? அடுத்த விளாகில் நம்ம ஒரு நாளைக்கு நம்மளுக்கு கமிஷன் போக எவ்வளோ கேஷ் நம்ம அங்கே சப்மிட் பண்ணுறோன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். ஓகேங்களா? ஸோ கைஸ் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோங்க, பிடிக்கலனா ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் டே 11 ஆஃப் டெலிவரி சீரீஸ்.